குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு வந்து 5 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? இன்னும் ஒருத்தவங்க யாரும் ஜாயின் பண்ணல. சாய் வர்ஷினி ஜாயின் பண்ணல அப்படிதானே? ஓகே. அவங்க ஜாயின் பண்ணுவாங்களா எப்படி? யாராவது கேட்டுட்டு சொல்றீங்களா? 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு பேசிக்கா ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண போறோம். ஓகேவா? பாக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண போறோம். ஸோ அதுல வந்துட்டு ரொம்ப பெருசா இல்ல, கொஞ்சம் சின்னதா சீக்கிரம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிபிடிக்குள்ள போயிட்டு பார்டர்ஸ் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, அவங்க ஜாயின் பண்ணட்டும், நம்ம அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். என்னோட ஸ்கிரீன் எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? எஸ் மேம். ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒரு பேஜை நம்மளே ரீக்ரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதை பார்த்த உடனே இதை எப்படி கிரியேட் பண்ணலாம், எனி ஐடியாஸ், ஏதாவது ஐடியா வருதா? டேபிள் மெத்தடா மேம்? டேபிள் டேபிளா? லாகின் பேஜ். ஓகே, லாகின் பேஜ் மாதிரி வச்சுக்கலாம். பட் இதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருதா உங்களுக்கு? லேபிள் ஓபன் பண்ணி ஆ கிளாஸ் ஓபன் பண்ணி அதுக்குள்ள இன்சைட்ல இன்னொரு டிவ் ஓபன் பண்ணி ஓகே, சரண்யா சொல்லியிருக்காங்க டிவ் ஓபன் பண்ணி. மத்த யாருக்காவது ஏதாவது தோணுச்சா? டேபிள் வந்துட்டு ஆக்சுவலி டேபிள் நம்ம எப்போ கிரியேட் பண்ணோம்னா நமக்கு நிறைய காலம்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி டைம்ல தான் டேபிள்ஸ் போகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டேபிள் வேண்டாம். அதாவது இது எப்படின்னா, கான்செப்ட் எப்படின்னா, ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கு. அந்த எல்லோ கலர் பாக்ஸுக்குள்ள ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு. அந்த ப்ளூ கலருக்குள்ள ஒரு 2 ரெட் கலர் பாக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்குள்ள இன்னொரு பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ள இன்னொரு பாக்ஸ், அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம டிவ் கான்செப்டுக்குள்ள போகணும். ஓகே. சோ அபினிஷா அவங்க எப்படி சாய் வர்ஷினி ஜாயின் பண்ணுவாங்களா எப்படி? நீங்க வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே. இல்ல நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதான் கேக்குறேன். அவங்க வருவாங்கன்னா ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அவங்க கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் நான் சும்மா பேசிக்கா சொல்றேன். ஓகே. சரண்யா சொன்ன மாதிரி தான். சரண்யா தானே சொன்னீங்க? அவங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான். ஒரு டிவ் கிரியேட் பண்ணி அந்த டிவ்வுக்குள்ள இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணி நம்ம பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட். ஸோ உங்களுக்கு டிவ் கான்செப்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம நிறைய டிவ்ஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ டிவ் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இதை பண்ணணும். ஓகே, சாய் வர்ஷினி ஜாயின் பண்ணிட்டாங்க. ஃபினிஷாவை பண்ணி ஓகே, அவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம அப்போ ப்ராஜெக்ட் குள்ள போகலாம். ஓகே. சாய் வர்ஷினி நீங்க இப்ப தானே ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம், ரீக்ரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இங்க எப்படின்னா
ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ அந்த எல்லோ கலர் பாக்ஸுக்குள்ள ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ப்ளூ கலர் பாக்ஸ்க்குள்ள ஒரு ரெட் பாக்ஸ். அதுக்கு மேல ஒரு ஃபர்ஸ்ட் நேம். அந்த ரெட் கலர் பாக்ஸுக்குள்ள ஒரு நேம் எழுதி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஓகேவா? லைக் சம்டைம்ஸ் நீங்க இந்த கப்பு உள்ள இன்னொரு கப், அதுக்குள்ள இன்னொரு கப் அந்த மாரி அடுக்குவீங்கல்ல. அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்க நீங்க வச்சுக்கணும். சோ நம்ம அந்த கப்புக்கு பதிலா ஒரு டிப்ன்னு நம்ம நினைவு வச்சுக்கணும். இல்ல ஒரு பாக்ஸுக்கு பதிலா ஒரு டிப் அப்படின்னு சொல்லி நம்ம நினைவு வச்சுக்கணும். அத மாதிரி ஒரு கான்செப்ட் யோசிச்சு தான் நம்ம இந்த இது பண்ண போறோம். ஓகே? சோ நீங்க இத பாத்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் அவுட்லைன்ல என்ன இருக்கு? ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ எல்லோ கலர் பாக்ஸுக்குள்ள தான் ஓவரால் அந்த ப்ளூ கலரும் இருக்கு. அந்த ரெட் கலர் பாக்ஸும் இருக்கு. அதுக்குள்ள உள்ள அந்த நேம்ஸும் இருக்கு. ஓகேவா? சோ நான் காமனா ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணணும். ஒரு எல்லோ கலர் பாக்ஸுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு டிவ் கிரியேட் பண்றேன். இந்த டிவ் தான் பாக்ஸ்ன்னு நினைவு வச்சுக்கோங்க. இந்த CSS, HTML, CSS இத பொறுத்த வரைக்கும் டிவ்ங்கிறது ஒரு கண்டெய்னர் மாதிரி. ஒரு ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி, ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுதான் டிவ். சோ நம்ம செப்பரேட் கண்டெய்னர்ஸா இப்போ ஒரு 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 ஷெல்ஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து நம்ம நெறைய கண்டெய்னர்ஸ் வச்சிருப்போம். அந்த கண்டெய்னர்ஸ்குள்ள நம்ம ஒரு ஒரு கண்டெய்னர்ஸ்குள்ள நம்மளோட ஆக்சஸரீஸ் ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இன்னொரு கண்டெய்னர்ஸ்குள்ள நம்மளுடைய காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி தான் இந்த டிப். டிப்ங்கிறது வந்து ஒரு கண்டெய்னர், ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் கிரியேட் பண்ணணுமா? சோ அதுக்கு தான் இந்த டிவ் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு நான் அதுக்கு வந்து என்ன குடுத்துக்கிறேன்னா, ஒரு ஐடி நேம் குடுத்துக்கிறேன். ஐடி நேம் என்னன்னு குடுத்துக்கிறேன்? ஹே எல்லோ தானே இது. சோ இது வந்து எல்லோ பாக்ஸ். அதனால எல்லோ. ஐடி நேம் எப்போதுமே எப்படி இருக்கும்னா யூனிக்கா இருக்கும். ஓகேவா? சோ வந்து ஐடி வந்து இங்க வந்து எல்லோன்னு குடுத்துக்கிறேன். ஓகே. அடுத்து என்ன பண்ணிக்கிறேன்னா, கிளாஸ் நேம் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு கிளாஸ் நேம் குடுக்க போறேன். என்ன கிளாஸ் நேம் குடுக்க போறேன்னா, பாக்ஸ். இது என்னது எல்லோ கலர் பாக்ஸ் அப்படிதானே? சோ அதனால ஐடி அதுக்கு எல்லோ. பட் அது வந்து என்ன ஒரு கேட்டகரியில வரும்? அது ஒரு பாக்ஸ் கேட்டகரியில வரும். சோ அதுக்கு வந்து நான் வந்து கிளாஸ் நேம் வந்து பாக்ஸ்ன்னு குடுத்துட்டு, ஐடி நேம் வந்து எல்லோ அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகே. எல்லோ கலர் பாக்ஸ்னால எல்லோ. சோ அந்த எல்லோ கலர் பாக்ஸுக்குள்ள அதாவது அந்த பாக்ஸுக்குள்ள தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இதுக்குள்ள ஒரு டிவ் கிரியேட் பண்ணி ப்ளூ கலருக்கு ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. சோ இந்த இந்த டிவ் அதாவது இந்த பாக்ஸுக்கு நான் வந்து என்ன நேம் வச்சுக்கிறேன்னா, ப்ளூன்னு நேம் வச்சுக்கிறேன். ஐடி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வச்சுக்கிறேன்? ப்ளூன்னு வச்சுக்கிறேன். ஓகே. சோ ப்ளூன்னு வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நீங்க ரன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஓகேவா? ஏன்னா நம்ம எதுவுமே கலர் குடுக்கல. எதுவுமே குடுக்கல. ஜஸ்ட் அந்த பாக்ஸுக்கு ஒரு இடத்த மட்டும் தான் கிரியேட் பண்ணி வைக்கிறோம். ஓகே. அந்த கலர்லாம் அப்ளை பண்றதுக்கு ஒரு இடம். ஒரு பாக்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு கிரியேட் பண்ணி வைக்கிறோம். அதுக்குள்ள நம்ம ஒன்ஸ் கலர் குடுத்தாதான் CSS யூஸ் பண்ணி கலர் குடுத்தாதான் அது நமக்கு விசிபிளா இருக்கு. இப்ப நம்ம ரன் பண்ணியே பார்த்தாலும் நமக்கு எதுவுமே விசிபிளா இருக்காது. ஓகேவா? 1 மினிட். ஓகே. ஓகே. சோ இதுக்கும் நான் என்ன வச்சுக்கிறேன்னா, கிளாஸ் நேம் வந்து காமனா பாக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? எல்லாத்துக்குமே நான் கிளாஸ் நேம் பாக்ஸ்ன்னு காமனா ஏன் வைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுக்கப்புறம் புரியும். ஓகேவா? நான் அதுக்கப்புறம் சொல்லுவேன். சோ இந்த பாக்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. சோ ப்ளூ கலர் பாக்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ப்ளூ கலர் பாக்ஸுக்குள்ள நமக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு லெட்டர் மாதிரி ஒரு வேர்ட் குடுத்துருக்காங்களா? சோ அந்த வேர்ட வந்துட்டு நம்ம எதுல எழுதிக்கலாம்? இது வந்து போல்டட்ல இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பேராகிராஃப்ல எழுதிக்கலாம். ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த ப்ளூ கலர் பாக்ஸுக்குள்ள பேராகிராஃப்ல பேராகிராஃப் டாக் யூஸ் பண்றேன். பேராகிராஃப் டாக் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன்? ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே. ம். அண்ட் தென் அதுக்கு கீழ என்ன இருக்கு?
அதுக்கு கீழ ஒரு ரெட் கலர் பாக்ஸ். அந்த ரெட் கலர் பாக்ஸுக்குள்ள ஒரு நேம் இருக்கு. சோ, இந்த பேராகிராஃப்க்கு கீழ ஒரு ரெட் கலர் பாக்ஸ் ஒண்ணு இருக்கா? சோ, அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்? இன்னொரு ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. அந்த டிவ்வுக்குள்ள நம்ம வந்து என்ன எழுத போறோம்? அந்த டிவ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் குடுக்கணும். அப்புறம் ஐடி நேம் குடுக்கணுமா? சோ, ஐடி என்ன குடுக்கலாம்? ரெட் கலர்ல தானே இருக்கு. சோ, நம்ம வந்து ரெட்ன்னு குடுத்துக்கலாம் ஐடி. அண்ட் தென் அதுக்கு வந்து கிளாஸ் நேம் குடுக்கணுமா? சோ, கிளாஸ் இஸ் ஈக்குவல் டூ நம்ம வந்து கிளாஸ் வந்து பாக்ஸ்ன்னு எல்லாத்துக்கும் காமனா குடுக்கணும்னு சொன்னேன்னா, அதே மாதிரி இதுக்கும் கிளாஸ் நேம் வந்து பாக்ஸ்ன்னு குடுத்துக்கோங்க. ஓகே. குடுத்துட்டு இதுக்கு வந்து நேம் வந்து உள்ள என்ன இருக்கு? உள்ள வந்து ராபர்ட்ன்னு ஏதாவது நேம் இருந்துச்சா, ஓகே. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச நேம் குடுத்துக்கோங்க. சோ, ராபர்ட் அப்படின்னு நான் சும்மா குடுத்துக்கிறேன். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் என்னது? இன்னொரு ஒரு பேராகிராஃப் டேக்ல லாஸ்ட் நேம்னு ஒண்ணு குடுத்துருக்காங்களா? இந்த லாஸ்ட் நேம் குடுத்துருக்காங்க. அந்த லாஸ்ட் நேம் எழுதிட்டு அதே மாதிரி கீழ ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்கு. சோ, அதே மாதிரி பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி லாஸ்ட் நேம் எழுதிக்கிறேன். அண்ட் தென் அதுக்கு கீழ ஒரு டிவ் கிரியேட் பண்றேன். இதே மாதிரி ஒரு டிவ் தான் திருப்பியும் கிரியேட் பண்ண போறேன். சோ, அதனால என்ன பண்ணிக்கிறேன், அதையே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஓகே. அதே மாதிரி ஒரு ரெட் கலர் பாக்ஸ் தானே இருக்கு. சோ, அதே இத அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். உள்ள மட்டும் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்படிதானே? லாஸ்ட் நேம் மட்டும் கொஞ்சம் உள்ள வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ, நான் அந்த மாதிரி நேம் மட்டும் மாத்திக்கிறேன். சோ, இப்போ இத மட்டும் பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சர மட்டும் பாருங்க. சோ, ஃபர்ஸ்ட் ஒரு காமனா ஒரு டிவ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த டிவ் தான் எல்லோ கலர் பாக்ஸோட அந்த டிவ். அந்த எல்லோ கலர் பாக்ஸ் டிவ்வுக்குள்ள இன்னொரு ஒரு டிவ் கிரியேட் பண்ணியிருக்கேனா, இந்த டிவ் தான் ப்ளூ கலர் பாக்ஸுக்கான டிவ். பாக்ஸ். ஓகே. அதான் கிளாஸ் நேம் வந்து எல்லாத்துக்குமே காமனா பாக்ஸ்ன்னு குடுத்துக்கோங்க. அத நான் லாஸ்ட் சொல்றேன். சோ, அந்த ப்ளூ கலர் பாக்ஸுக்குள்ள ஃபர்ஸ்ட் நேம்னு ஒண்ணு வச்சிருக்கோம். சோ, அதுக்கு கீழ நமக்கு ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருந்துச்சு. சோ, அந்த ரெட் கலர் பாக்ஸுக்காண்டி இன்னொரு ஒரு டிவ் கிரியேட் பண்ணி அதுக்கு ஐடி வந்து ரெட்ன்னு குடுத்துருக்கேன். அண்ட் தென் அந்த ரெட் கலர் பாக்ஸுக்கு கீழ இங்க ஃபர்ஸ்ட் நேம்னு ஒண்ணு இருந்த மாதிரி கீழ ஒரு லாஸ்ட் நேம்னு ஒண்ணு இருந்துச்சு. சோ, அத வந்து பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி லாஸ்ட் நேம் குடுத்துருக்கேன். அதுக்கு கீழ ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருந்துச்சா? சோ, அந்த ரெட் கலர் பாக்ஸுக்கு ஒரு டிவ் கிரியேட் பண்ணி ஐடி இஸ் ஈக்குவல் டூ ரெட் அப்படின்னு குடுத்துருக்கேன். அந்த ரெட் கலர் பாக்ஸுக்குள்ள என்னன்னு ஒரு நேம் இருந்துச்சு? இங்க வந்து ஸ்டீவன்சன்னு ஒரு நேம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ரெட் கலர் பாக்ஸ்ல ராபர்ட்ன்னு ஒரு நேம் இருந்துச்சா? சோ, அத நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, பேராகிராஃப்லயே குடுத்துக்கலாம். ஓகே. நான் இது சும்மா குடுத்துருக்கேன்ல, அந்த மாரி குடுக்காம, பேராகிராஃப்ல குடுத்துக்கோங்க. ஓகே. ஓகே. சோ, இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? வெறும் HTML டாக்ஸ் யூஸ் பண்ணி, கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். சோ, இப்ப நான் இத ரன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி ரன் ஆயிருக்குன்னு பாருங்க. ஓகே. ம். இப்போதைக்கு நமக்கு ஏதாவது கலர்ஸ் அலோகேட் ஆயிருக்கா? எதுவுமே அலோகேட் ஆகல. ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அதுக்குள்ள நம்ம குடுத்திருக்க நேம்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. எப்போ அலோகேட் ஆகும் கலர்ஸ்? நம்ம கலர்ஸ் குடுத்தா தான் அலோகேட் ஆகும். அப்ப நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? CSS யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ, இது வந்து காமனா நம்ம ஸ்ட்ரக்சர் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ CSS கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு எப்படி அது பிரிண்ட் ஆகுதுன்னு தெரியும். சோ, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லோ கலர் தானே குடுக்கணும் அவுட்டர் சைடுக்கு. வெளியில உள்ள இந்த ஹோல் பாக்ஸ், ஹோல் டிவ்வுக்கும் எல்லோ கலர், அதுக்குள்ள ஒரு ப்ளூ கலர். ஓகே. சோ, அதனால இங்க இதோட ஐடிய ஆக்சஸ் பண்ணி நான் எல்லோ கலர் குடுக்க போறேன். ஐடிய ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஹேஷ் யூஸ் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் டேக் குள்ள தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அதோட ஐடிய ஆக்சஸ் பண்ணி நம்ம கலர் குடுப்போம். சோ, நான் இதோட ஐடி என்னது? எல்லோ. ஓகே. சோ, நான் எல்லோ கலர் ஆக்சஸ் பண்ணி அதோட பேக்கிரவுண்ட் கலர எல்லோன்னு குடுத்துருக்கேன். ஓகே. பேக்கிரவுண்ட் கலர் எல்லோ. உங்களுக்கு புரியுது தானே? யாருக்காவது இந்த டிவ் கான்செப்ட் புரியலன்னா, திருப்பி சொல்லணும்னா சொல்றேன். ஓகே. ஓகே. இப்போ நான் அத காமிக்கிறேன். ம். இப்போதைக்கு என்ன ஆயிருக்கு? அவுட்டர் சைடுல எல்லோ மட்டும் அப்ளை ஆயிருக்கு. இன்னும் நமக்கு என்ன வேணும்? இதே மாதிரி ப்ளூ அப்ளை ஆகணும். அடுத்து ரெட் அப்ளை ஆகணுமா? சோ, நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா,
அடுத்து ரெட் குடுக்கலாம். ஓகே. சாரி, ப்ளூ குடுக்கணும். சோ ப்ளூ கலருக்கு நான் ப்ளூ கலர் டிப்புக்கு குடுத்திருக்க ஐடி நேம் என்னது? ப்ளூ. சோ ப்ளூ அப்படின்னு ஆக்சஸ் பண்ணி அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ப்ளூ குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப என்ன ஆயிட்டுன்னா எல்லோ கலர் மறைஞ்சு ப்ளூ கலர் வந்துருச்சு. ஏன் அப்படி வந்துருச்சுன்னா, இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, எதுவுமே பேடிங் குடுக்கல. ஆ மார்ஜின் குடுக்கல. எதுவுமே குடுக்கல. சோ அதனால ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் தான் இந்த இடத்துல இருந்துச்சு. நான் ப்ளூ குடுத்த உடனே என்ன பண்ணிடுச்சுன்னா, எல்லோ கலர் மேல வந்து ப்ளூ கலர் வந்து டாமினேட் பண்ணிடுச்சு. இதுக்கு ரீசன் என்னன்னா, நான் பேடிங் குடுக்கல. அதனால தான் இது இப்படி இருக்கு. சோ அதனால அத வந்து இப்ப நம்ம கேர் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம இப்ப எல்லா கலர்ஸையும் குடுத்துட்டு, அட் லாஸ்ட் நம்ம வந்து பேடிங் குடுத்தா என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே. சோ உங்க எல்லாருக்கும் அந்த டிவ் கான்செப்ட் புரிஞ்சது தானே? நான் எப்படி ஒரு டிவ்வுக்குள்ள இன்னொரு டிவ் வச்சு, அதுக்கு எப்படி கலர் ஒரு ஐடி குடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே. அபினிஷாக்கு ஓகே. கார்த்திகாக்கு ஓகே. இந்துமதி, ரோஹிணி, சாய்வர்ஷினி அகைன் சொல்லலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. சூப்பர். எல்லாருக்கும் ஓகே. ஓகே. சோ வந்துட்டு ப்ளூ கலர் வந்து இப்போதைக்கு டாமினேட் பண்ணி இருக்கு. இருக்கட்டும். நம்ம வந்து ஃபுல்லா குடுத்து முடிச்சுட்டு, கலர்ஸ்லாம் குடுத்து முடிச்சுட்டு, லாஸ்ட்டா பேடிங் குடுக்கலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் என்னது அப்டின்னா, எல்லோ அதுக்குள்ள வந்து எப்படி இருந்துச்சு, ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருந்துச்சா? சோ நான் என்ன பண்றேன்னா, ரெட் கலருக்கு வந்து கலர ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் கலர் குடுத்து முடிச்சுடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பேடிங் குடுக்கலாம். ஓகே. சோ பேக்கிரவுண்ட் கலர் இதுக்கு என்னது? ரெட். ஓகே. ஓகே. நம்ம வந்து இப்போதைக்கு ரெட் கலர் யூஸ் பண்ணி ரெட் குடுத்தாச்சு. ப்ளூ ஐடி யூஸ் பண்ணி ப்ளூ குடுத்தாச்சு. சரி. இப்ப நான் எப்படி இருக்கு அப்படின்னு நான் பார்க்கலாமா? ஓகே. இதுல வந்து இப்ப எப்படி இருக்குன்னா, ப்ளூ கலருக்குள்ள ரெட் கலர் ஓகே. அது வந்துருச்சு. பட் வந்து எல்லோ கலர் மட்டும் காணும். எல்லோ கலர் அங்கதான் இருக்கு. பட் நம்ம பேடிங் குடுக்காததுனால, இந்த சைடு வந்துட்டு மறைஞ்சிருக்கு. பேடிங்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்ப நார்மலா நீங்க பேடிங் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, என்ன ஆகும்? ஒரு எலமெண்ட் இருக்கு. ஓகே. ஒரு நேமோ, இல்ல ஏதோ ஒரு பாக்ஸோ ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்கு. அதுக்கு நீங்க பேடிங் குடுக்கும்போது, அதோட 4 சைட்ஸ்லயும் என்ன கிரியேட் ஆகும்னு சொன்னேன்? ஒரு கேப் கிரியேட் ஆகும். ஓகே. இப்போ நான் இந்த ப்ளூ இருக்குல்ல, இந்த ப்ளூ ஆக்சுவலி எதுக்குள்ள இருக்கு? ஒரு எல்லோ கலர் பாக்ஸுக்குள்ள தான் இருக்கு. பாக்ஸுக்கு உள்ள தான் இருக்கு. ஆனா, இது வந்து அந்த எல்லோ கலர் பாக்ஸையே மறைச்சிருக்கு. இப்ப நான் இந்த ப்ளூ கலர் பாக்ஸுக்கு பேடிங் குடுக்கும்போது என்ன நடக்கும்? அந்த ப்ளூ கலர் பாக்ஸோட 4 சைடுக்கும் ஒரு கேப் கிரியேட் ஆகுமா? ஆட்டோமேட்டிக்கா அந்த கேப் 4 சைடு இப்போ இந்த ப்ளூ கலர் பாக்ஸ்ல இருந்து 4 சைட்ஸ் அதாவது இதோட டாப் சைடு, இதோட இந்த லெஃப்ட் சைடு, கீழ, அப்புறம் பாட்டம் சைடு, அப்புறம் இந்த ரைட் சைடு. இந்த 4 சைடுமே ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆனோனே என்ன வந்துரும்? அந்த ஸ்பேஸ்க்குள்ள நம்மளோட எல்லோ தெரிய ஆரம்பிச்சிரும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா, அந்த இடத்துல நமக்கு வந்து நம்மளோட எல்லோ தெரிய ஆரம்பிச்சிரும். சோ நமக்கு வந்து இங்க மெயினா நமக்கு தேவை என்னது? பேடிங். சோ பேடிங் குடுத்துட்டோம்னா, எல்லா டிவ்லயுமே, எல்லா பாக்ஸ்லயுமே நமக்கு 4 சைடு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ஃபர்ஸ்ட் நேம் எப்படி ஒட்டி போய் இருக்கு. சோ அந்த ஃபர்ஸ்ட் நேமும் என்ன ஆகும்னா, ஒரு பேடிங் குடுத்த உடனே ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிரும். அதே மாதிரி தான் இந்த ரெட் கலரும் எப்படி இருக்கு? இந்த மார்ஜினோட ஒட்டி இருக்கா? பட் இங்க பாருங்க, இந்த ரெட் கலர் வந்துட்டு தள்ளி இருக்கு. இங்கேயும் வந்து அது ஒட்டி தான் இருந்திருக்கு ஸ்டார்ட்டிங்ல. ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்லயும் ஸ்டார்ட்டிங்ல இருந்துச்சு. ஆனா நம்ம என்ன பண்ணி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, பேடிங் குடுத்த உடனே இந்த இந்த ப்ளூ கலர் பாக்ஸ சுத்தி எனக்கு 10 பிக்சலுக்கு இந்த 10 பிக்சலுக்கு ஒரு கேப் கிரியேட் ஆச்சு. சோ அந்த கேப் கிரியேட் ஆன உடனே அந்த இடத்துல எனக்கு எல்லோ தெரிய ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? இந்த ரெட் கலர் பாக்ஸ சுத்தி 10 பிக்சல் கேப் கிரியேட் ஆச்சு. சோ அந்த கேப் கிரியேட் ஆனனால தான் என்ன ஆகுது? இங்கலாம் இது எப்படி ஒட்டி இருக்கு. பட் இங்கலாம் இது இல்ல எனக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கா? சோ அந்த மாதிரி 4 சைடுமே கொஞ்சம் தள்ளி, 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 தள்ளி அதுக்கு 4 சைடுமே ஒரு பேடிங் கிரியேட் ஆச்சு. ஓகேவா? சோ அப்படி பேடிங் கிரியேட் ஆனதுனால தான் நமக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சது. சோ இப்ப தான் உங்களுக்கு என்னன்னு புரியும். நான் எதுக்கு எல்லாத்துலயும் பாக்ஸ்ன்னு குடுத்தேன்னு உங்களுக்கு புரியும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் அந்த பாக்ஸ மட்டும் ஆக்சஸ் பண்ணி
அதுக்கு பேடிங் கொடுக்க போறேன். சோ பாக்ஸ ஆக்சஸ் பண்ணா என்ன அர்த்தம்? எல்லா டிப்பையுமே நான் ஆக்சஸ் பண்றேன்னு அர்த்தம். ஏன்னா எல்லா டிவ்க்குமே நான் என்னன்னு குடுத்துருக்கேன்? பாக்ஸ்ன்னு ஒரு நேம் குடுத்துருக்கேன். அப்போ எல்லா பாக்ஸும் நான் இப்ப ஆக்சஸ் பண்ணி பேடிங் 10 பிக்சல் அப்படின்னு குடுத்தேன்னா, எல்லா டிப்பையுமே நான் ஆக்சஸ் பண்ணி அதுக்கு பேடிங் 10 பிக்சல் குடுக்குறேன்னு அர்த்தம். அப்படி குடுத்தா என்ன அர்த்தம்? எல்லா பாக்ஸ சுத்தியுமே நமக்கு பேடிங் கொஞ்சம் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எல்லா கலர்ஸுமே விசிபிளா ஆகும். ஓகேவா? சோ நான் குடுத்துட்டு உங்களுக்கு எப்படி டிஃபரன்ஸ் இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே. சோ கிளாஸ் நேம் வச்சிருக்கிறதுனால டாட் பாக்ஸ்ன்னு ஆக்சஸ் பண்றோம். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்? அதுக்கு பேடிங் குடுக்குறேன். பேடிங் 10 பிக்சல். ஓகேவா? இப்ப 10 பிக்சல் குடுத்தோனே இப்போ உங்களுக்கு எப்படி சேஞ்ச் இருக்கும்? சோ அதே மாதிரி வந்துருச்சா? இங்க வந்து கலர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். சோ என்ன பண்ணிருக்கு? இந்த ப்ளூ கலர் பாக்ஸ சுத்தி 10 பிக்சல். டாப்ல 10 பிக்சல், லெஃப்ட் சைடுல 10 பிக்சல், ரைட் சைடுல 10 பிக்சல், சோ பாட்டம்ல 10 பிக்சல். 4 சைடும் 10 பிக்சல் கேப் வந்தோனே அந்த இடத்துல எல்லோ கலர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த ராபர்ட்ங்கிற ஒரு இது ஒரு ரெட் கலர் பாக்ஸ்ல இருக்கா? சோ அதுலயும் 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்த உடனே சுத்தியும் கேப் கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி அதுக்குள்ள உள்ள பாக்ஸும் என்ன ஆயிருக்கு? பெருசாயிருக்கு. ஓகேவா? சோ இதான் பேடிங். ஓகேவா? சோ இப்ப ஜஸ்ட் நமக்கு என்னது? இன்னும் அதோட கலர்ஸ மட்டும் சேஞ்ச் பண்ணணும். சோ நம்ம சிம்பிளா என்ன பண்ணியிருக்கோம்? ஜஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு டிவ் அலோகேட் பண்ணியிருக்கோம். எல்லோ பாக்ஸ்க்கு ஒரு டிவ், ப்ளூ கலர் பாக்ஸ்க்கு ஒரு டிவ், அதுக்குள்ள ஒரு ரெட் கலர் பாக்ஸ்க்கு ஒரு டிவ். அப்புறம் எல்லாத்துக்கும் கலர் குடுத்துட்டு, காமனா எல்லா டிவ்வுக்குமே ஒரு கிளாஸ் நேம் வச்சிருக்கோம் பாக்ஸ்ன்னு. அந்த பாக்ஸ வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணா எல்லா டிவ்வையுமே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காண்டி தான் அந்த எல்லாத்துக்குமே கிளாஸ் நேம் காமனா குடுத்துருக்கோம். குடுத்து நம்ம அதுக்கு பேடிங் குடுத்தோனே எல்லா கலர்ஸுமே ஒரு நல்ல ஒரு அலைன்மென்ட்ல நம்மளுக்கு வந்துட்டு விசிபிளா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிற ஒரே ஒரு ஒர்க் என்னன்னா, ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்புறம் அந்த ராபர்ட் ஸ்டீவன்சன் அதுக்கு எல்லாத்துக்குமே கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும். சோ நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வந்து பேராகிராஃப் தானே குடுத்துருக்கோம். சோ நம்ம ஜஸ்ட் பேராகிராஃப் டேக்க மட்டும் ஆக்சஸ் பண்ணி கலர மட்டும் நான் ஒயிட்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ இப்போ ஒயிட்ன்னு சேஞ்ச் பண்ணிட்டா அதே மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகே. சோ சிம்பிள் ப்ராஜெக்ட். ஓகே. நம்ம இதே மாதிரி நம்ம நம்ம எடுத்து வச்சிருந்த சாம்பிள் ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம ஒரே ப்ராஜெக்ட ரீக்ரியேட் பண்ணியாச்சு. சோ இதான் வந்து பாக்ஸ் ப்ராஜெக்ட். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எனி டவுட்? சரி, சூப்பர். இந்துமதி புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர். ம். அவ்வளவுதான். ஓகே. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்னைக்கு வந்து டாஸ்க் உங்களுக்கு இதுதான். இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்றீங்கன்னா, பண்ணிட்டு நாளைக்கு கிளாஸ்ல வந்து எல்லாருமே விசிபிளா ஷோ பண்ணி காமிக்கணும். ஓகே. சோ நான் கோட் தரமாட்டேன். நீங்க புரிஞ்சத வச்சு நீங்க பண்ணணும். ஓகேவா? 1 செகண்ட் வேணா நீங்க வந்து பாத்துக்கோங்க அவ்வளவுதான். ஓகே. ஒரு டிப்புக்குள்ள இன்னொரு டிப் வச்சிருக்கோம், பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கலர்ஸ் குடுத்துருக்கோம். அவ்வளவுதான். ஓகே. சோ இததான் நீங்க நாளைக்கு என்னன்னா எல்லாருமே ஆ நாளைக்கு கிளாஸ்ல வந்து பண்ணி காமிக்கணும். ஓகே. இது உங்களுக்கு ஒரு குட்டி டாஸ்க் மாரி. ஓகே. ம். ஓகே. நம்ம இன்னைக்கு வந்துட்டு அடுத்து நம்மளோட பிபிடில போயிட்டு பார்டர்ஸ் மட்டும் பாத்துக்கலாம். ஓகே. பொசிஷன்ஸ், லே அவுட்ஸ் இதெல்லாம் இதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு சிம்பிள் கான்செப்ட் ஏன்னா ஆல்ரெடி 1/2 அன் ஹவர் முடிஞ்சிருச்சுல. ஸோ சிம்பிள் கான்செப்ட் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே. ஓகே. சிஎஸ்எஸ் லேஅவுட் லேஅவுட்ன்னு இங்க குடுத்துருப்பாங்க. பட் லேஅவுட் தான். ஸோ லேஅவுட்ல பொசிஷன்ஸ்லாம் வந்து நம்ம பார்ப்போம். இன்னைக்கான பிபிடில இருக்கும். பட் பொசிஷன்ஸ் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகேவா? சிஎஸ்எஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொசிஷன். நெறைய இடத்துல பொசிஷன்ஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அது கொஞ்சம் கன்ஃப்யூசிங் டாபிக். அட் த சேம் டைம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்கும் கூட. ம். இதுவரைக்கும் நீங்க படிச்சது எல்லாமே ரொம்ப ஈஸியான டாபிக் தான். பார்டருக்கு கலர் குடுக்குறது இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஈஸி தான். ஸோ
இப்ப இனிமேல் வந்துட்டு அந்த பொசிஷன்ஸ், டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டீஸ் அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்கும். பட் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சோ அத நம்ம தனியா செப்பரேட்டா ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம். ஆ சோ நான் இன்னைக்கு வந்து பார்டர்ஸ் மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். ஓகே. ஓகே. பார்டர்ஸ் வந்துச்சா? சோ பார்டர்ஸ்னா என்னது? நீங்களே சொல்லிருவீங்க. ஆல்ரெடி நம்ம பார்டர்ஸ் நெறைய இடத்துல பார்டர்ஸ் போட்டாச்சு. பார்டர்ஸ்க்கு வந்துட்டு 1 பிக்சல், சாலிட், ஒயிட், பிளாக் அப்படின்னு நம்ம போடுவோமா? சோ அந்த பார்டர்ஸ் இல்லாம டேபிள்ஸ் நம்ம ஒண்ணு படிக்கும்போதே நம்ம என்ன படிச்சிருப்போம்? பார்டர்ஸ் படிச்சிருப்போம். பார்டர் கொலாப்ஸ் படிச்சிருப்போம். அந்த மாதிரி படிச்சிருப்போமா? பார்டர்ஸ்க்கு கலர்ஸும் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ம். பிளாக்ன்னு குடுத்த இடத்துல கிரீனு, ரெட் அந்த மாரி பார்டர்ஸ்க்கு கலர்ஸும் சேஞ்ச் பண்ணியிருப்போம். சோ அந்த பார்டர்ஸ பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா படிக்க போறோம். ஓகேவா? பார்டர்ஸ்லயே நெறைய டைப்ஸ் ஆஃப் பார்டர்ஸ் இருக்கு. லைன் தான் போடணும்னு இல்ல. டேஷா போடலாம். இல்லன்னா ஆ நெறைய கொஞ்சம் டார்க் டேஷஸா போடலாம். அந்த மாதிரி டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு பார்டர்ஸ்க்கு. சோ அததான் கொஞ்சம் டீப்பா படிக்க போறோம் இன்னைக்கு. ஓகேவா? சோ அதோட ப்ராப்பர்ட்டீஸ்லாம் என்னன்னா, பார்டர் வந்து என்ன ஸ்டைல்ல இருக்கணும்? நான் சொன்னேன்ல, இப்போ வந்து லைனா இருக்கணுமா? இல்லன்னா டேஷா இருக்கணுமா? இல்லன்னா இன்னொரு டார்க்கர் ஷேட்ல இருக்கணுமா? போல்டடா இருக்கணுமா? அந்த மாதிரி பார்டருக்கு ஸ்டைல் இருக்கு. அதே மாரி அதுக்கு கலர் குடுத்துக்கலாம். இதோட விட்த்த வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம 1 பிக்சல்னு குடுத்த இடத்துல 2 பிக்சல்னு குடுத்தா கொஞ்சம் டார்க்கா வருதுன்னு பார்த்தோமா? சோ அந்த மாரி அதோட விட்த்த சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரேடியஸ்னா என்னதுன்னா, ம் கர்வ் பண்ணிக்கலாம் பார்டர. ஓகேவா? நான் அத உங்களுக்கு ஷோ பண்றேன். உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம். ஓகே. சோ அததான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ பார்டர்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பார்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பார்டர வந்து எந்த ஒரு ஸ்டைல்னாலும் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? சோ பார்டருக்கு நான் அதேதான். அதே கதை தான். பார்டருக்கு விட்த் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டைல் குடுத்துக்கலாம். அதுக்கு கலர் குடுத்துக்கலாம். ம். சோ, அதுல இன்னும் இம்பார்ட்டன்ட் ஆனது என்னது? ஆ முதல்ல வந்து பார்டரோட ஸ்டைல். என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் பார்டர்ஸ்லாம் இருக்கு? நமக்கு இப்போதைக்கு நம்ம படிச்சது வரைக்கும் நம்ம என்ன பார்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம்? ஒரு மாதிரி 4 சைடும் லைன். நம்ம நார்மலா ஸ்கேல வச்சு லைன் போட்டா எப்படி ஒரு லைன் வரும்? அந்த மாரி பார்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்க அசைன்மென்ட் எழுதும்போது, இல்ல நம்ம ஸ்கூல்ல ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம். அந்த ப்ராஜெக்ட்லாம் என்ன பண்ணுவோம்? சுத்தி பார்டர் போடுவோம். A4 ஷீட்லயோ, இல்ல சார்ட்லயோ பார்டர் போடுவோம். அப்ப பார்டர் போடும்போது டபுள் லைன் பார்டர் போடுவோம். இல்லன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒரு கைண்டா வரைஞ்சு, அந்த மாதிரி பார்டர் போடுவோம். அந்த மாதிரி நம்மளே டிஃபரெண்டா பார்டர் போடுறோம்ல, அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து டிஃபரெண்டா பார்டர் போடலாம். ஓகேவா? சோ அதுல வந்து என்ன பார்டர் இருக்கு? டாட்டட் பார்டர். சோ டாட்டா வச்ச மாரி பார்டர் போடலாம். டேஷ்னா என்னது? ஒரு மாரி குட்டி குட்டி கோடா போடுற மாதிரி இது. சாலிட் நான் முன்னாடியே சொன்னேன்ல. சாலிட்ன்னு வரும். நம்ம 1 பிக்சல் சாலிட் பிளாக்ன்னு குடுப்போம் அப்படின்னு சொன்னேன்னா, சாலிட்னா என்னதுன்னா, டிஃபால்ட்டா நீங்க ஸ்கேல்ல கோடு போட்டா இப்படி லைனா ஒரு லைன் லைன் பார்டர் இருக்குல்ல. சோ அதுதான் சாலிட். ஓகேவா? பார்டர்னா சும்மா நார்மலா நம்ம ஒரு லைன் போட்டா அதுக்கு பேரு தான் சாலிட். இந்த டாட்டடு, டேஷ்டுங்கிறதுலாம் டாட்டட்னா டாட்டா வச்சிருந்தா அது டாட்டட். டேஷ்னா லைன். அத லைன்னா குட்டி குட்டியா விட்டு லைன் போடுவாங்க தெரியுமா? அதுதான் டேஷ்டு. ஓகேவா? டபுள் பார்டர்னா நம்ம ஸ்கேல வச்சு டபுள் லைன் போடுவோம்ல. சோ அதுதான் டபுள். ஸ்க்ரூ அப்டின்னா அது ஒரு மாரி ஒரு 3டி மாடல்ல. ஓகேவா? பார்டரோட கலர பொறுத்து அது டிஃபரெண்ட்டா இருக்கும். ஓகே. சோ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் நெறைய மாடல் இருக்கு. ரிட்ஜ், இன்செட்டு, அவுட்செட்டு, நன், ஹிடன் இந்த மாதிரி நெறைய பார்டர்ஸ் இருக்கு. ஓகே. நன்னுனா என்னதுன்னா, எந்த ஒரு பார்டருமே இல்ல. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சோ ஓகே. ஹிடன்னா நம்மளோட பார்டர வந்து ஜஸ்ட் ஹிட் பண்ணி வச்சிருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹிடன எடுத்து விட்டுறலாம். அது வந்து நம்ம இப்ப படிக்க மாட்டோம். நம்ம சில டைம் நமக்கு வேண்டாங்கிறப்போ நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளோட பார்டர. ஓகேவா? ஓகே. அடுத்து ரிட்ஜ். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்றத விட, உங்களுக்கு அந்த ஸ்டைல யூஸ் பண்ணி, அது எந்த மாதிரி பார்டர் ஷோ ஆகுதுன்னு காமிச்சா உங்களுக்கு புரியும். ஓகே. ம். இங்க குடுத்துருக்காங்கல்ல. ஆ டாட்டடு, டேஷ்டு, சாலிடு, பிளாக் இந்த மாதிரி ஒவ்வொரு பார்டரையுமே இதெல்லாம் எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அந்த ஸ்டைல்லாம் கொண்டு வருவோம்? பார்டர் ஸ்டைல் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டாட்டட், டேஷ்டு, சாலிட் அப்படின்னு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இங்கெல்லாம் நம்ம வந்து நம்மளோட ம்.
நம்ம நேத்து பார்த்த ப்ராஜெக்ட்ல கூட டேபிள்ஸ்ல கூட யூஸ் பண்ணியிருப்போம்ல. பார்டர் 1 பிக்சல் சாலிட் ரெட். இங்க இங்க இந்த இதுல வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோமா? வெறும் பார்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த பார்டரை யூஸ் பண்ணி அந்த பார்டருக்கு விட்த் குடுத்துருக்கோம். அதாவது 1 பிக்சல்ங்கிறது அந்த பார்டரோட விட்த் குடுத்துருக்கோம். சாலிட்ங்கிறது அந்த பார்டரோட ஸ்டைல். என்ன ஸ்டைல்ல இருக்கணும் அப்படின்னா சாலிட். சாலிட்னா என்ன சொன்னேன்? வெறும்னா நம்ம நார்மலா ஒரு ஸ்கேல வச்சு ஒரு லைன் போட்டா என்ன வரும்? அந்த பார்டர். ஓகே. ஒரு சாதாரண லைன் தான் சாலிட். ஓகே. டிஃபால்ட்டா இல்ல. நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றது அந்த டிஃபால்ட்டா நம்ம அந்த லைன் அந்த லைன் மாதிரி பார்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டிஃபரெண்ட் பார்டரும் யூஸ் பண்ணலாம். பிரச்சனை இல்ல. அந்த சாலிட்ங்கிறது வந்து எனது பார்டரோட ஸ்டைலு. அடுத்து என்ன பண்ணிருக்கோம்? கலர். பார்டருக்கு கலர் பிளாக். இந்த மாதிரி வெறும் பார்டர் அப்படிங்கிற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டிய மட்டும் யூஸ் பண்ணி, அதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணியிருக்கேன்? கிட்டத்தட்ட 3 டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டிய கொண்டு வந்திருக்கேன். அதோட விட்த், அதோட ஸ்டைலு, அதோட கலர் 3த்தையுமே கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரே இதுல 3 ப்ராப்பர்ட்டியும் கொண்டு வரலாம். இல்ல நான் தனித்தனியா மென்ஷன் பண்றதுனாலும் பண்ணலாம். லைக் பார்டர் ஸ்டைல் அப்படின்னு குடுத்து சாலிட், பார்டர் கலர் அப்படின்னு குடுத்து பிளாக், பார்டர் விட்த் அப்படின்னு குடுத்து 1 பிக்சல் இப்படியும் மென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம குடுத்த மாதிரியும் குடுக்கலாம். ஓகேவா? அது நம்மளோட விஷ் தான். இங்க இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படியும் குடுக்கலாம், அப்படியும் குடுக்கலாம். ஓகே. பொதுவா பார்டரோட ஸ்டைல வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம பார்டர் ஸ்டைலுங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி இத்தனை டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கு. இந்த ஸ்டைல்ஸ்ல எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து மிக்ஸ்டாவும் யூஸ் பண்ணலாம். லைக் என்ன பண்றது? நமக்கு வந்து இப்ப 4 சைடு இருக்கும். ஒரு பார்டர் அப்படின்னாலே என்னது 4 சைடு நம்ம போடலாம். டாப்ல ஒரு பார்டர், சைடுல லெஃப்ட் சைடு ஒரு பார்டர், ரைட் சைடு ஒரு பார்டர், பாட்டம்ல ஒரு பார்டர். வந்து நீங்க டாப்ல உள்ள பார்டருக்கு டாட்டடும், லெஃப்ட் சைடுல உள்ள பார்டருக்கு டேஷ்டும், டேஷ் தான் என்னது? ஒரு மாரி கோடு விட்டு 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 கோடு போட்டா எப்படி இருக்கும்? அதான் டேஷ். அப்புறம் ரைட் சைடுல உள்ள பார்டருக்கு வந்து சாலிடு, கீழ உள்ள பார்டருக்கு டபுள் லைனு. இந்த மாதிரி நம்ம குடுக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி நம்ம குடுக்கலாம். மிக்ஸ்டு பார்டரும் குடுக்கலாம். ஓகேவா? வந்து இதுதான். இந்த லாஸ்ட்டா குடுத்துருக்காங்கல்ல, மிக்ஸ் பார்டர் ஸ்டைல் டாட்டட், டேஷ்டு, சாலிட், டபுள் அப்படின்னு குடுத்துருக்காங்கல்ல. அந்த மாதிரி குடுக்கலாம். இங்க சாம்பிள் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டாட்டட் பார்டர். புரியுதா உங்களுக்கு? டாட்டா வச்ச மாரி இருக்கா? அது டாட்டட் பார்டர். நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? டேஷ்டு பார்டர். டேஷ்டு பார்டர்னா என்னது? இந்த மாரி லைன விட்டு 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 போட்ட மாதிரி இருக்கா? இது டேஷ்டு பார்டர். சாலிட்னா நம்ம டிஃபால்ட்டா போடுற லைன். டபுள் பார்டர்னா என்னது? இந்த மாரி ஒரு டபுள் லைன் கிரியேட் ஆயிருக்கா? இந்த டபுள் பார்டர். க்ரூவ் பார்டர் அப்டின்னா என்னதுன்னா, ஒரு மாதிரி ஒரு 3டி எஃபெக்ட் குடுக்கும். இந்த ரிட்ஜ் பார்டர்லயுமே ஒரு 3டி எஃபெக்ட் குடுக்குது. ஒரு ஷேடோ எஃபெக்ட் மாதிரி குடுக்குதா? அதுதான் ரிட்ஜ் பார்டர். இன்செட் பார்டர் அப்டின்னா எப்டின்னா, இங்க எப்டி இருக்குன்னா, மேல டாப்பும், அப்புறம் லெஃப்ட் சைடும் மட்டும் நமக்கு வந்து என்ன இருக்கும்? பார்டர் வந்து நல்லா டார்க்கா இருக்கும். பாட்டமும், ரைட் சைடும் நமக்கு எப்படி இருக்கும்? பாட்டமும், ரைட் சைடும் பார்டர் வந்து லைட்டா இருக்கும். இது வந்து இன்செட் பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட் சைட் பார்டர்னா எப்படி இருக்கும்னா, லெஃப்ட் சைடும், டாப்பும் லைட்டா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இன்செட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது அவுட் செட். ஓகேவா? லெஃப்ட் சைடும், டாப்பும் லைட்டா இருக்கும். பாட்டமும், ரைட் சைடும் நமக்கு எப்படி இருக்கும்? டார்க்கா இருக்கும். பாட்டமும், ரைட் சைடும் டார்க்கா இருக்கும். அது அவுட் சைட் பார்டர். இந்த மாரி ஸ்டைல்லயும் குடுக்கலாம். இன்செட்டாவும் குடுக்கலாம், அவுட் செட்டாவும் குடுக்கலாம். நோ பார்டர்னா பார்டரே இருக்காது. ஹிடன் பார்டர்னா பார்டர் இருக்கும். பட் நம்ம வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? தேவைப்படும்போது ஹைட ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். அந்த மாதிரி. இந்த நான் சொன்னேன்ல லாஸ்ட்டா மிக்ஸ்டு பார்டர். இங்க பாத்தீங்களா? இங்க டபுள் லைனு, மேல டாட்டடு, இங்க கீழ வந்து என்னது? ஆ நார்மல் சாலிடு, இந்த சைடு வந்து டேஷ்டு குடுத்துருக்காங்க. ஓகே. இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணிக்கலாம்? மிக்ஸ்ட் பார்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பார்டர் ஸ்டைல். ஓகே. அதுக்கப்புறம் வித் நம்ம வந்து பிக்சல்ஸ்ல குடுத்துருப்போம். அதுதானே 1 பிக்சல், 1 பிக்சல், 2 பிக்சல் அப்படின்னு நம்ம குடுத்தோமா? சாலிட், பிளாக் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் 1 பிக்சல்னு ஒரு இது குடுத்தோமா? நான் அத வந்து கூட்டும்போது என்ன சொன்னேன்? நம்ம நார்மல் பென்னால போடுறது வந்து நீங்க 1 பிக்சல்னு வச்சுக்கோங்க. ஆ ஒரு மார்க்கர் வச்சு போட்டோம்னா எப்படி அந்த பார்டர் கொஞ்சம் திக் ஆகும், டார்க் ஆகுமோ, அதுதான் 2 பிக்சல். கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணாங்க.
3 பிக்சல்னா அதை விட திக் ஆகும். அந்த மாதிரி நம்ம பார்டரோட வித்த வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போலாம். ஓகேவா? எதுல? பிக்சல்ஸ்லயும் குடுக்கலாம். சென்டிமீட்டர்ஸ்லயும் குடுக்கலாம். ஓகேவா? இல்லன்னா தின், மீடியம், திக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இல்ல, இல்ல அப்படி குடுக்க முடியாது. நம்ம இந்த மாதிரி மெஷர்மென்ட்ஸ்ல தான் குடுக்க முடியும். பிக்சல் இல்லன்னா பிடி, சென்டிமீட்டர். இதுல அந்த பிடி, சென்டிமீட்டர்லாம் நமக்கு புதுசா இருக்கு அப்படின்னா, அந்த மெஷர்மென்ட்ஸ் நமக்கு வேண்டாம். பிக்சல்ஸ்லயே குடுத்துருவோம். 1 பிக்சல்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். 2 பிக்சல்னா இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். 3 பிக்சல்னா அத விட கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு, நம்ம பார்டரோட விட்த் இன்கிரீஸ் பண்ணிட்டே வரலாம். ஓகே. அண்ட் தென் பார்டருக்கு கலர். கலர் வந்து நீங்க நெறைய கலர்ஸ் குடுத்துக்கலாம். பிளாக், ஆரஞ்சு அப்படி சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆ அத நீங்க எந்த கலர் ஃபார்மேட்லனாலும் குடுக்கலாம். ஹெக்ஸா டெசிமல் நோட்டேஷன்ல குடுக்கலாம். ஆர்ஜிபி ஃபார்மேட்ல குடுக்கலாம். சோ அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நம்ம எல்லா டைப் ஆஃப் கலர்ஸும் குடுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்டர் ரேடியஸ். பார்டர் ரேடியஸ்னா என்ன பண்ணும்னா, கார்னர்ஸ ரவுண்ட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல கார்னர் ஷார்ப்பா இருக்கு. அப்படிதானே? இந்த ஸ்கொயர்ல. இந்த கார்னர ஒரு மாதிரி நம்ம சம்டைம்ஸ் லைன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, கார்னர இப்படி ஒரு மாரி கர்வ் மாரி ஆக்கிருவோம். இது இப்படி ஷார்ப்பா இருக்காது. இப்படி ஒரு மாரி வளைச்ச மாதிரி கர்வ் மாரி கார்னர்ல வந்து போடுவோம். சோ அதுதான் பார்டர் ரேடியஸ். சோ அந்த பார்டர் ரேடியஸ நம்ம கூட்ட 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 கர்வ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். ஓகேவா? அந்த அந்த ஷார்ப்னஸ் குறைஞ்சுக்கிட்டே வரும். சோ ஷார்ப்னஸ் குறைஞ்சா ஒரு மாதிரி கர்வ் ஆகும். ஓகேவா? அதுக்கு எங்கேயாவது எக்ஸாம்பிள் காமிச்சு வெயிட் இருக்கு. இல்ல காமிக்கல. பட் நம்ம போட்டுறலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். சோ அது வந்துட்டு கொஞ்சம் பார்க்க மோர் அட்ராக்டிவ்னெஸ் இன்கிரீஸ் பண்ணும். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு கர்வ் ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு கார்னர்ல ஷார்ப்பா குடுக்காம ஒரு மாரி கர்வா குடுத்தேன்னா, இன்னும் பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். சோ அந்த மாதிரி கர்வ் கூட நம்ம குடுக்கலாம். அதுக்கு தான் பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ பார்டர் ஸ்டைல் யூஸ் பண்ணி என்ன கைண்ட் ஆஃப் ஸ்டைல்ஸ்ல நம்ம பார்டர குடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்டரோட விட்த்த பொறுத்து நம்ம வந்து அதோட டென்சிட்டிய இன்கிரீஸ் பண்ணிட்டே போலாம். அதே மாரி அதுக்கு கலர்ஸும் குடுத்துக்கலாம் பார்டர்ஸ்க்கு. பார்டர் ரேடியஸ் குடுத்து அத வந்துட்டு அதோட கார்னர்ஸ்லாம் கர்வும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. சோ இண்டிவிஜுவல் சைஸ் நான் சொன்னேன்ல. இப்போ நீங்க வந்து இண்டிவிஜுவலா யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்டருக்கு வந்துட்டு டாப்ல மட்டும் ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணிருக்கிறேன். இங்க வந்துட்டு மிக்ஸ்டா குடுத்திருந்தாங்கல்ல. பார்டர் ஸ்டைல்ன்னு போட்டு மிக்ஸ்டா டாட்டட், டேஷ்டு, சாலிடு, டபுள்னு குடுத்திருந்தாங்களா? அது வந்துட்டு நமக்கு அவுட்புட் எப்படி வந்திருந்துச்சு? இந்த மாதிரி மேல அதுவே என்ன பண்ணிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட்ல உள்ளது என்னது அப்படின்னா டாப். ஓகேவா? செகண்ட்ல உள்ளது என்னது அப்படின்னா ரைட் சைடு. ம். ஃபர்ஸ்ட்ல உள்ளது டாப், செகண்ட்ல ரைட் சைட், தேர்ட்ல உள்ளது வந்துட்டு பாட்டம். ஓகேவா? தேர்ட் வந்து பாட்டம். இந்த இந்த இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் குடுத்துருக்காங்களா, இது வந்துட்டு டாப் சைட்ல இந்த ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்றது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் குடுக்குறது வந்து டாப் சைட்ல வந்து நமக்கு டிசைட் ஆகும். சோ வந்து இங்க வந்து டாட்ன்னு குடுத்துருக்கேனா, அப்ப பார்டரோட டாப் சைட்ல வந்துட்டு நமக்கு என்னது டாட்டன்ல பிரிண்ட் ஆகும். 2வது டேஷ்ன்னு குடுத்துருக்கேனா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, ரைட் சைட்ல உள்ளத டேஷ்ல பிரிண்ட் பண்ண வைக்கும். ஓகேவா? சாலிடுங்கிறது பாட்டம் சைட்ல உள்ள அந்த பார்டர வந்துட்டு நார்மல் லைன் மாரி பிரிண்ட் ஆக வைக்கும். டபுள்ங்கிறது லெஃப்ட் சைட்ல உள்ளத டபுள் சைடா பிரிண்ட் ஆக வைக்கும். சோ இது வந்து டாப், இது ரைட்டு, இது வந்து பாட்டம், இது லெஃப்ட். இந்த மாதிரி ஒரே பார்டர் ஸ்டைலுக்குள்ளேயே 4 4 சைடு அதாவது ஒரு பார்டரோட 4 சைடுக்குமே டிசைன் பண்ணலாம். இல்லன்னா இண்டிவிஜுவல் ஸ்டைலும் அப்ளை பண்ணலாம். இண்டிவிஜுவல் ஸ்டைல்னா எப்படி? அங்க வந்து ஒரே சைடா நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலா பார்டர் டாப் ஸ்டைல் டாட்டட். அதே மாரி பார்டர் பாட்டம் ஸ்டைல் டேஷ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அதே மாரி கலர்ஸயுமே அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்டரோட பாட்டமோட விட்த் மட்டும் எனக்கு வந்து ஒரு 1 பிக்சல், 2 பிக்சல் இருக்கட்டும். பார்டரோட டாப் விட்த் வந்து எனக்கு 2 3 பிக்சல் இருக்கட்டும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சைடையுமே நம்ம தனித்தனியா நம்ம வந்து ஸ்டைல் பண்ணலாம். ஓகேவா? அப்படியும் பண்ணலாம். இல்லன்னா ஒரே
பார்டர் ஸ்டைல் அப்படின்னு யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்டா ஒவ்வொரு சைடுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்படி பண்ணலாம். இண்டிவிஜுவல் சைட்ஸ்லயும் நம்ம ஸ்டைல் பண்ணலாம். ஓகேவா? டாப் ஸ்டைல், பாட்டம் ஸ்டைல், இல்ல பாட்டம் வித்து, டாப் வித்து அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஓகே, அததான் இங்க குடுத்துருக்காங்க. பார்டர் ரைட் கலர் அப்படின்னா ரைட் சைடுல உள்ள பார்டரை மட்டும் கிரீன் கலர்ல மாத்தும். இதே பார்டர் லெஃப்ட் கலர்னு கொடுத்திருந்தனா லெஃப்ட் சைடுல உள்ள பார்டரை கிரீன் கலர்ல மாத்தும். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவல் சைட்ஸ். ஓகே, அப்படியும் பண்ணலாம். அதே மாதிரி இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆஹ் ஒரே ஒரு ஒரே ஒரு பார்டர் அப்படின்னு மட்டும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுலயே 2, 3 வேல்யூஸையும் கொடுத்துக்கலாம். எப்படி கொடுத்துக்கலாம்? இங்க நம்ம யூஸ் பண்ணோம்ல, நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிக்கல பார்டர் அப்படின்னு கொடுத்தா அதுலயே நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு 2, 3 ப்ராப்பர்ட்டி 3 ப்ராப்பர்ட்டி அதுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கோம். பார்டர் வித்து, பார்டரோட ஸ்டைலு, பார்டரோட கலர் 3 ப்ராப்பர்ட்டியுமே என்ன பண்ணிருக்கோம், சிங்கிள் பார்டர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூ மட்டும் யூஸ் பண்ணி 3 ப்ராப்பர்ட்டிஸ கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இண்டிவிஜுவல் ஸ்டைலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ நம்ம கொஞ்சம் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ஸ்டைல் யூஸ் பண்ணும்போது அமௌண்ட் ஆஃப் லைன்ஸ், கோடோட அமௌண்ட் ஆஃப் லைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ அதனால நம்ம இப்படி பண்றது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஓகேவா? சோ இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் புரிஞ்சுதா? ஏன்னா இவ்வளவுதான் பார்டர்ஸ். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ணி பார்க்கணும். ஓகே, சோ நடத்தின வரைக்கும் புரிஞ்சுதா? எனி டவுட்? பார்டர்ஸ் புரிஞ்சுதா? ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? ரோஹிணி, எனி டவுட் ரோஹிணிக்கு? ஓகே, உங்களுக்கு எதுவும் நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ நம்ம வந்து இப்போதைக்கு தெரிஞ்சதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். பார்டர்ஸ் மட்டும் நம்ம என்ன செய்யலாம், இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் அதுக்கு வந்து பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு டிவ்வுக்கு வந்துட்டு கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு பார்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, யூஸ் பண்ணி டாட் பார்டர் ஆக்சஸ் பண்ணி அதுக்கு வந்துட்டு பார்டர் பார்டரோட இப்போதைக்கு பார்டர் 1 பிக்சல் சாலிட் நம்ம வழக்கமா பண்ணுவோம்ல, அதை நான் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. சிங்கிளா ஒரே ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்கு. புரியுதா? ஒரே ஒரு லைன் சிங்கிளா மட்டும் கிரியேட் ஆயிருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா பார்டர் ஸ்டைல் அப்படின்னு யூஸ் பண்றேன். ஓகே, பார்டர் ஸ்டைல் டாட்டட் எப்படி கிரியேட் ஆயிருக்கு, ஒரு மாதிரி டாட்டட் லைன். ஓகே, டாட்டட் லைன் கிரியேட் ஆயிருக்கா? சோ இந்த மாதிரி டாட்டட் லைன் கிரியேட் பண்ணிருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இதுல என்ன பண்றேன்னா பார்டர் டாப் ஸ்டைல் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு வித்து கொடுத்துக்கலாம், ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து நான் அப்படி கொடுத்து காமிக்கிறவா உங்களுக்கு ஒரு வித்து கொடுத்துக்கலாம். ஓகே, அப்பதான் ஹைட் கொடுத்துக்கலாம். ஹைட் வித்து
இது 20 pixel and then with 100 pixels கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா பார்டர் ஸ்டைல் வந்துட்டு சாலிடாவே கொடுத்துக்கிறேன். ஓகே, சோ இப்போ என்ன இருக்கு, ஒரு வித் அண்ட் தென் ஒரு ஹைட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன பண்ணிருக்குன்னா 4 சைடுமே பார்டர் வந்துருக்கு. சோ அதனாலதான் நான் வித் அண்ட் ஹைட் கொடுத்தேன். ஓகேவா, சோ இந்த மாதிரி எனக்கு 4 சைடு பார்டர் வந்திருக்கா. இது நான் சாலிட்னு கொடுத்ததுனால என்ன பண்ணிருக்கு, 4 சைடு எனக்கு நார்மல் ஒரு லைன் மாதிரி இதாயிருக்கு. ஓகே, ஒரு லைன் மாதிரி வந்திருக்கு. நான் கொஞ்சம் அதை சென்டர்ல ஆக்கிக்கிறேவா. மார்ஜின் டாப் இதை நீங்க இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. மார்ஜின் டாப்பை இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா நான் அதை வந்துட்டு ஜஸ்ட் சென்டர் ஆக்கணுங்கிறக்காண்டி நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ அதை இப்போதைக்கு கன்ஃபியூஸ் ஆக்கிக்காதீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு பார்டர் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம்னு சொன்னேன், இதே மாதிரி எனக்கு டாப்ல மட்டும் ஒரு ஸ்டைல், பாட்டம்ல மட்டும் ஒரு ஸ்டைல், அந்த மாதிரியும் நான் பண்ணலாம். அப்படிதானே? ஸோ நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா இதுல சாலிட் எடுத்துட்டு பார்டரோட டாப் சைட் டாப் ஸ்டைல் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், டேஷ் இதுல கொடுக்குறேன். ஓகே, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டாப்ல மட்டும் ஸ்டாஷ் போட்டதுனால டாப் மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு, பாட்டம் எதுவுமே பிரிண்ட் ஆகல. ஓகே, இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், பார்டர் ஸ்டைல்னு போட்டுட்டு சாலிட்னு போட்டுட்டு இப்ப என்ன ஆயிருக்கு, பார்டரோட ஸ்டைல் வந்து சாலிட்னு போட்டுப்போம். பட் டாப் ஸ்டைல் வந்து டேஷ்னு கொடுத்ததுனால நமக்கு டாப் ஸ்டைல் மட்டும் நமக்கு டேஷ்ல வந்திருக்கு. மத்த 3 சைடுமே நமக்கு எப்படி வந்திருக்கு, ஆஹ் ஒரு நார்மலான ஒரு சாலிட்லயே வந்திருக்கு. ஓகே, சோ நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாலிட்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், டபுள்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். டபுள்னா டபுள்ல வரும். ஓகே, சோ இந்த மாதிரி டபுள் லைன்லயும் பிரிண்ட் ஆகும். ஓகே, சோ இந்த மாதிரி டபுள் லைன்லயும் பிரிண்ட் ஆகும். ஓகே, சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டைல் நீங்களே அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேவா, நிறைய ஸ்டைல் இருக்கா, குரூவு, இன்லைன், அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா. வரேன். என்ன ஸ்டைல் பார்த்தோம், இன்செட் இன்செட் அவுட் செட் ட்ரை பண்ணி பார்ப்போமா. So, இன்செட்னா என்ன சொன்னேன், ஸோ டாப்பும் லெஃப்ட் சைடும் மட்டும் நமக்கு டார்க்கா இருக்கும், பாட்டமும் இந்த சைடும் வந்து நமக்கு லைட்டா இருக்கு. சோ இந்த மாதிரி பண்ணுவோம். இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது அவுட் செட். ஓகேவா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் நான் இப்போ வந்து எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் எல்லாத்தையுமே சாலிடாவே மாத்திடுறேன். ஓகே, 4 சைடுமே சாலிடா மாத்திடுறேன். சாலிடா மாத்திட்டு நம்ம அதுக்கு வந்து ஒரு பார்டருக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கலாம். ஓகே, பார்டர் கலர் நம்ம ஒண்ணு பார்த்தோம்ல, சோ பார்டருக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கலாம். என்ன கலர் கொடுக்கலாம்னா ப்ளூ வயலட் கொடுக்கலாமா. சோ ப்ளூ வயலட் கொடுத்த உடனே நமக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, சோ நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா வித்த மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கிறேன், ஒரு 80% ஆக்கிக்கிறேன். ஓகே, ஏன்னா நான் உங்களுக்கு இந்த இது காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, கர்வ். சோ அந்த கர்வ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு. இப்ப வந்து இங்க வந்து ஷார்ப்பா இருக்கா, சோ இந்த பார்டர் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, இது வந்து ஷார்ப்பா இருக்கு. ஓகேவா, சோ நான் உங்களுக்கு வந்து என்ன சொன்னேன்னா கர்வ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொன்னேன்னா, சோ அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம், நம்ம வந்து ஸ்டைல் பார்த்தாச்சு, கலர் பார்த்தாச்சு, வித் பார்க்கல, சொல்லி வித் அப்புறம் பார்க்கலாம், பார்டர் ரேடியஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, சோ பார்டர் ரேடியஸ் தான் என்ன சொன்னேன்னா, பார்டர் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு வந்து அதோட வித் கார்னரோட வந்து
பார்டர் ரேடியஸ் வந்து கம்மியாயிட்டே வரும். ரேடியஸ் கம்மியாயிட்டு வருதுன்னா அது வந்து கர்வா மாறும். ஓகேவா? ஸோ 20 பிக்சல் அப்படின்னு குடுக்குறேன். இப்படி ஒரு மாரி கர்வ் கிடைக்குதா? ஸோ இதுதான் அந்த கர்வ். ஓகே. நான் வந்து 2 பிக்சல் ஃபர்ஸ்ட் குடுத்து பார்க்குறேன். ஓகே. உங்களுக்கு நான் கொஞ்சம் ஆ இதுக்கு முன்னாடி அது எப்படி ஷார்ப்பா இருந்தது. வெயிட் எ மினிட். 2 பிக்சல் குடுக்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு காமிக்கிறேன். ஓகே. ஆ இது வந்து ஒரு மாரி ஷார்ப்பா இருக்கா? ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இத நான் 2 பிக்சல் குடுத்தோன ஒரு லைட் கர்வ் கிரியேட் ஆகும். ஓகே. ஒரு மாதிரி ஒரு லைட்டா ஒரு கர்வ் கிரியேட் ஆயிருக்கா? கொஞ்சமா. இதே நான் வந்து ஒரு ஆ 10 பிக்சல் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நல்லாவே கர்வ் கிரியேட் ஆகும். ஓகே. ஆ நல்லா ஃபுல்லாவே கர்வ் ஆயிடுச்சு. அப்படிதானே? 20 பிக்சல் குடுத்தேன்னா, இத விட ஃபுல்லாவே கர்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த சைடுக்கும் 4 சைடுமே கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கர்வ வந்து நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஓகேவா? பார்டர் ரேடியஸ். இல்ல நான் எனக்கு 4 சைடு வேண்டாம். எனக்கு டாப்ல மட்டும் கர்வ் இருந்தா போதும். பாட்டம்ல மட்டும் கர்வ் இருந்தா போதும்னா, இதையும் அதே மாதிரி இண்டிவிஜுவல் சைட்ஸ் ஆக்சஸ் பண்ணி நம்ம குடுத்துக்கலாம். பார்டர், டாப், ரேடியஸ், பார்டர், பாட்டம், ரேடியஸ் அந்த மாதிரி குடுத்து நீங்க வந்து கர்வ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ அப்படியும் குடுத்துக்கலாம். இப்படியும் குடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா பார்டரோட விட்த். ஓகே. சோ பார்டருக்கு வந்து விட்த் என்ன பார்த்தோம்? 1 பிக்சல், 2 பிக்சல் நீங்க வந்து எவ்வளவுனாலும் விட்த் குடுத்துக்கலாம். விட்த் நான் வந்து இங்க வந்து 2 பிக்சல் குடுக்குறேன். ஓகே. 2 பிக்சல்ல எவ்வளவு டார்க்கா இருக்கு? 2 பிக்சல்ஸ் கொஞ்சம் தான் டார்க்கா இருக்கு. நான் வந்து 5 பிக்சல் குடுக்குறேன். ஓகே. 5 பிக்சல் குடுத்தா நல்லா டார்க் ஆகுது. 7 பிக்சல் குடுத்தா இன்னும் நல்லாவே டார்க் ஆகும். ஓகே. இன்னும் நல்லாவே டார்க் ஆகுது. இன்னும் நல்லா மார்க்கர வச்சு ஒரு 4 டைம் கோடு போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி டார்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இதோட விட்த்தையும் இன்கிரீஸ் பண்ணலாம். அதோட ஸ்டைல்ஸையும் மாத்தலாம். பார்டர்ஸையும் கர்வ் பண்ணி விடலாம். ஓகேவா? ஸோ இப்படி நீங்க பார்டர்ஸ்க்கு மட்டும் டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எல்லாத்துக்கும்? ஓகே. சரண்யாக்கு ஓகே. வினிஷாக்கு ஓகே. கார்த்தா ஓகே. திருமதி சாய்வர்ஷினி உங்களுக்கு ஓகேவா? எனி டவுட்? எஸ் மேம். டவுட் இருக்கா? மைக் ஆன் பண்ணி சொல்றீங்களா? இல்ல மேம். இல்லையா? ஓகே, ஓகே. ரோஹிணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே, சூப்பர். ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ஒரு சிம்பிளான பாக்ஸ் ப்ராஜெக்ட் பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்து என்னது அப்படின்னா பார்டர்ஸ் பத்தி பார்த்தோம். ஓகேவா? ஸோ அந்த 2 டாபிக் மட்டும் இன்னைக்கு பார்த்திருக்கோம். நாளைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா? பொசிஷன் பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமாவே ஜாயின் பண்ணிருங்க. பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்குமே 4, 5 தடவ சொன்னாதான் புரியும். நான் சொல்றபோது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பொசிஷன். நீங்க போயிட்டு தனியா போயிட்டு பண்ணும்போது அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இல்லன்னா அந்த கான்செப்ட் தனியா படிக்கும்போது நமக்கு புரியும். ப்ராஜெக்ட் அப்படின்னு வரும்போது பொசிஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஓகேவா? சோ அதனால நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். எல்லாருமே ஏர்லியரா ஜாயின் பண்ண பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் எவ்வளவு சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஜாயின் பண்றேன். ஓகேவா? சோ நாளைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சோ கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி படிங்க. ஓகேவா? சோ பொசிஷன்ல விட்டுட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அது புரியாது நமக்கு. ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டோம்னா புரியவே புரியாது. சோ பேசிக் படிக்கும் போதே நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டுறணும். ஓகேவா? சோ நாளைக்கு பொசிஷன்ஸ் பார்க்க போறோம். சோ இந்த பார்டர் இதெல்லாம் கூட நீங்க லேட்டா கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணலனா கூட அது உங்களுக்கு நினைவு இருக்கும். ஓகேவா? பட் பொசிஷன்ஸ் அப்படி கிடையாது. அது வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு புரியும். நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது தான் பொசிஷன்ஸ் புரியும். ஓகே. சோ நாளைக்கு வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ம். ஓகே. எல்லாருமே ஆல்ரெடி குடுத்த டாஸ்க்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே காமிச்சிட்டீங்க. ஓகே. அதுல எந்த டவுட்டும் இல்லன்னு வந்துருச்சு. ஓ இன் கேஸ் இன்னைக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இல்லன்னா இதோட கிளாஸ எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நாளைக்கு கொஞ்சம் ஏர்லியரா ஜாயின் பண்ண பாருங்க. தேங்க் யூ.
தேங்க்யூ மேம்.